சார்பெழுத்துக்கள் முதல் எழுத்துக்களை சார்ந்து வந்து பொருள் தருவது சார்பெழுத்துக்கள் என அழைக்கப்படும். இந்த சார்பெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னா 10. சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். 1 உயிர்மை, 2 ஆயுதம், 3வது உயிரளபடை, 4வது ஒற்றளபடை, 5வது குற்றிய லுகரம். குற்றிய லுகரம் இதுக்குள்ள இன்னொன்று இருக்கு, முற்றிய லுகரம் அதுக்குள்ளே வரும். சரியா? 6வது குற்றிய லிகரம், 7வது ஐகார குறுக்கம், 8வது அவுகார குறுக்கம், 9 மகர குறுக்கம், 10வது ஆயுத குறுக்கம். ஓகேவா? அப்ப சார்பெழுத்துக்கள் மொத்தம் 10. சார்பெழுத்துக்கள் என்ன சொன்ன? முதல் எழுத்துக்களை சார்ந்து வந்து பொருள் தந்தால் அது சார்பெழுத்துக்கள் என அழைக்கப்படும். இந்த சார்பெழுத்துக்கள் மொத்தம் 10. உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றிய லுகரம், குற்றிய லிகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இதுல கொஸ்டின் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா கூட கேட்பாங்க. இந்த 6 வரைக்கும் பாத்தீங்கன்னா வேற வேறையா இருக்கும். கடைசி 4 பாத்தீங்கன்னா எல்லாம் குறுக்கம்னு முடிஞ்சிருக்கும். சரியா? குறுக்கம் குறுக்கம் குறுக்கம்னு முடிஞ்சிருக்கும். அப்ப குறுக்கங்கள் 4 அப்படி கூட கொஸ்டின் கேட்பாங்க. சரியா? சார்பெழுத்துக்கள்ல குறுக்கங்கள் எத்தனை இருக்கு அப்படின்னா 4 குறுக்கங்கள்.